ஒரு ஆசிரியர் ஒரு பையனை பத்தி ஒரு பேப்பர்ல எழுதி இதை கொண்டு போய் அவங்க அம்மாட்ட கொடு அப்படின்னு கொடுக்குறாங்க. அந்த பையனை ஏதோ ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா மகிழ்ச்சியோட கொண்டு போய் தன்னுடைய அம்மாட்ட கொடுக்குறான். அந்த அம்மா அந்த பேப்பரை வாங்கி பார்த்தோன்னே அப்படியே மனம் பதட்டம் ஆகுது. அதுல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, உங்க பையனுக்கு நாங்கெல்லாம் சொல்லித்தரவே முடியாது, அவன் ரொம்ப படிப்புல ஒண்ணுமே இல்லாதவனா இருக்கான், அதனால இனிமேல் அவனுக்கு சொல்லித்தரவே முடியாது, நீங்க உங்க வீட்லயே வச்சுக்கோங்க உங்க பையனை அப்படின்னு சொல்லி அதுல எழுதியிருக்கு. அந்த பேப்பரை அப்படியே அவங்க என்ன செய்றாங்க, மடிச்சு வச்சுட்டு தன் பையனிடம் சொல்றாங்க, தம்பி நீ ரொம்ப அறிவாளியா இருக்கியா பள்ளிக்கூடத்துல, அதனால நீ இனிமேல் பள்ளிக்கூடம்லாம் போக வேணாம், அதனால வரவே தேவையில்லைன்னு ஆசிரியர் சொல்லிட்டாங்க, இனிமேல் நீ வீட்லயே இருந்து என் கூடயே நீ படிக்க போற அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்கதான் பல வருடங்களுக்கு அப்புறம் இந்த உலகமே போற்றக்கூடிய தாமஸ் ஆல்வா எடிசனா உருவாகி காமிச்சார் அப்படின்னா நீங்களே நினைச்சு பாருங்க.